பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறவங்க இது மன்னராட்சின்னு சொல்றாங்களேன்னு பல பேர் பேசுறாங்க. அவர்களை பத்தி பேசாதீங்கன்னு அண்ணன் எங்களிடம் சொல்றாங்க, தலைவர் பொதுமையில சொல்றாங்க பேசாதீங்கன்னு. இருந்தாலும் எங்க தலைவர், எங்களுடைய பேச்சாளர்கள், எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசாமல் இருக்க முடியாது. ஒரு மரியாதைக்குரிய நடிகர் அவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது மன்னராட்சி என்று சொன்னார். ஒரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பெரிய காடு, அடர்ந்த காடு, பச்சை தோல் போட்டு மாதிரி அங்கங்கே பசுமையான புல்கள். அப்போ ஒரு கழுதை, நல்ல புல்ல மிஞ்சிக்கிற கழுதை, புல்ல பார்த்தா அதுக்கு சந்தேகம் வந்துருச்சு. புல்லு என்னடா சிவப்பு கலரா இருக்குன்னு. இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் பக்கத்துல கொஞ்சம் புலிகிட்ட போய் அந்த கழுதை, புலியா என் கண்ணுக்கு புல்லெல்லாம் சிவப்பா தெரியுது அப்படி சொல்லிருக்கு. அந்த புலிக்கு இதே முட்டா கழுதை, அது சிவப்புல பச்சையான் இருக்கு. இல்ல என் கண்ணுக்கு சிவப்பா இருக்கு. இந்த புலியோட சண்டை போட்டு பாக்குது, கழுதை நம்புற மாதிரி தெரியல. இல்ல அது சிவப்பா இருக்குன்னு. உடனே புலி இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்திட்ட சொல்லுவோமான்னு. சரி, நான் போய் பஞ்சாயத்து சொல்ல போறேன்னு காட்டுக்கு ராஜா சிங்கத்தை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி புலி சொல்லுது, ஐயா சிங்கராஜா, இந்த கழுதை, முட்டாள் கழுதை, புல்ல சிவப்புன்னு சொல்லுது, ஆனா புல்லு பாருங்க பச்சையாதான் இருக்குன்னு அவர்கிட்ட படியை கட்டி பஞ்சாயத்து பேசுறாங்க. அப்ப காட்டுக்கு ராஜா சிங்கம் சொல்லுது, நான் தீர விசாரிச்சதுல கழுதை சொன்னது மாதிரி இந்த புல்லு நிறம் சிவப்பாதான் இருக்கு, பச்சா இல்லைன்னு சொல்லுது. புலிக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்ட சிங்கராஜாவுக்கு சொல்றாரு. என்னையான்னு சொன்னோன்னே அதோட ஒரு தண்டனை கொடுத்து, புலிக்கு இனிமே யாரோடையும் பேசக்கூடாது, நீ ஒரு 1000 ரூபாய் தண்டம் கட்ட சொல்றாரு. இந்த புலிக்கு ஆற்றாம தாங்க முடியாம, இயலாம தாங்க முடியாம தனியா போய் சிங்கராஜாட்ட, ஐயா உண்மையிலேயே நீ நீதிமானா இருக்கீங்களா, நீங்க சொல்லுங்க என்னன்னு கேட்டிருக்கு. புலி இந்த புல்லு பச்சையா தானே இருக்குன்னு. அப்பதான் சிங்கராஜா சொல்லிருக்காங்க, என் முட்டாள் புலியே, புல்லு பச்சைங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த முட்டா கழுதை தான் அவனை சொல்லுதுன்னா அதை ஒரு பஞ்சாயத்தா நீங்க கொண்டு வந்திருக்க, அதை ஒரு பஞ்சாயத்தா என்கிட்ட கொண்டு வர்ற. அந்த கழுதைக்கு கூட நீ கன்வின்ஸ் பண்ண முடியலையே, நீ என்னடா புலின்னு சொல்லி அதுக்கு தான் உனக்கு பயண போட்டிருக்கேன்னு சொல்லுது. அது மாதிரி பல முட்டாள்கள் மன்னராட்சி உலகிற போது கருப்பு சிவப்பு தீரத்தோடு தியாகத்தோடு இது எங்கள் இனத்தின் கொள்கை, எங்கள் சமத்தின் கொள்கை என்று எண்ணிலடங்காத தீரர்களால் ரத்தத்தால் கட்டி எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுக்கு தெரியும் அந்த புள்ளி நிறம் சிவப்பா அது பச்சையா என்று. அதனால்தான் எங்கள் தலைவர் சொன்னால், நீங்கள் போய் கழுதைகளோடு சண்டை போடாதீர்கள், தீரமிக்க இங்கு எதிரிகளோடு சண்டையிடுங்கள், மக்கள் மன்றத்தில் போங்கள் என்று. மக்கள் மன்றத்தில் நாம் நிற்கிறோம், பெருமையோடு நிற்கிறோம். வளர்ந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தி படிக்காத தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தி படித்தால் முன்னேறலாம் என்கிற பீகார் 27வது இடத்துலையும் 26வது இடத்துல இருக்கு. இன்னைக்கு தனி மனித வளர்ச்சி குழுவில், விவசாயத்தில், அடிப்படை வசதிகள்ல, சாலை வசதிகள்ல இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்கிற 2 சித்தாந்த முகங்கள் அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்த்த பெரும் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அவருக்கு துணையாய் தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் முகமாகவும் மக்கள் நலத்திட்டத்திலும் முகமாக இருக்கிற இந்தியாவை பாராட்டுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய அன்பு முதலமைச்சர், இவர்களுடைய எண்ணிலடங்காத உழைப்பு, அந்த தியாகம், கொள்கை, ஐடியாலஜி, எதற்கு பேச வேண்டும், எதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிற போது முதல் குரல் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இன்னல் வந்தால் நாம் ஓடோடி போக வேண்டும் என்கிற அந்த தெளிவு சார்ந்த அறிவுதான் தமிழ்நாட்டை இந்தியாவிற்கான வழிகாட்டியாக வைத்திருக்கிறது. அந்த வழிகாட்டி தத்துவமாக திராவிடர் மாடல் தத்துவம் இருக்கிறது. அதற்கு துணையாய்த்தான் உங்கள் அன்பு பிள்ளை பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார்.